எல்லா கட்சிகளும் தேர்தல் வருது, கூட்டணியை பற்றி எப்படியெல்லாம் யார் யாரோடு கூட்டணி சேரலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திராவிட கொள்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 எப்படி வளர்ந்து இன்றைக்கு ஒரு ஆலமரமாக வீற்றிருக்கிறது என்பதை கழகத்தின் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை, வள்ளுவர் கூட்டத்தினை 2 நாட்கள் நிகழ்வு, அந்த அமர்விலேயும் இங்கே வந்திருக்கிற ஐயா புலவர் செந்திலை கௌதமன் ஐயா அவர்கள், ஜெயரஞ்சன் அவர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அந்த நிகழ்வை இன்றைக்கு தஞ்சையிலே மாவட்ட இளைஞரணி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 1080 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம், காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம் 1080 பக்கங்களை கொண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வளர்ந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தேசிய தலைவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு மரியாதை, அவர்களுடைய கட்டுரையும் இந்த நூலிலே இடம்பெற்றிருந்தது. இந்த நூலிலே சுருக்கமாக எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் இந்த 1080 பக்கம் முடிஞ்சு அதுக்கு கடைசி பக்கமாக காலம், கழகம், களம் அப்படிங்கிற இதுல திராவிட முன்னேற்ற கழகம் 1949 செப்டம்பர் 17 உதயமாகி செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்காவில் தொடங்கி அதே ஆண்டு டிசம்பர் 30 முதல் பொதுக்குழுவை நடத்தி 1949 இருந்து 2025 வரை கழகம் சந்தித்திருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் அழகாக இந்த நூலிலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த பக்கமாக இது ஸ்டாலின் காலம் என்று குறிப்பிட்டு 1968 ஆண்டு முதலாக பேரறிஞை பெருந்தகை அண்ணாவினுடைய பிறந்த நாளை கோபாலபுரம் இளைஞரணி சார்பில் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நிகழ்வை முன்னிட்டு நடத்தியிலிருந்து அவர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, துணை முதல்வராக, முதலமைச்சர் ஆகிற அந்த காலம் ஆண்டும் அந்த தேதியும் குறிப்பிட்டு மிக சிறப்பான இந்த நூல்களை தந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைவரும் இந்த நூலை படித்து பயன்பெற வேண்டும் என அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.